சிறு வெங்காயத்தை வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பார்த்துங்க, இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வாங்கி, சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சிறு குஞ்சுகளும் அதை எடுத்து நல்லா சாப்பிட முடியும். அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுருது விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல ஒரு சுத்தமான விளக்கெண்ணெயை அந்த வெங்காயம்லாம் நனைகிற அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு போட்டு ஊற வச்சுக்கணும். வச்சு நல்லா கிளறி வச்சுக்கணும். இப்போ வந்து சாயந்தரம் நேரம், நான் சாயந்தரத்தில் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கலந்து வைக்கிறேன். இதை நான் கலந்து ஊற வச்சுட்டா நைட்டு ஃபுல்லாக ஊறிடும், அதுலேயே இருக்கும். அப்புறம் இதை வந்து நம்ம காலம்பரம் தான் எடுத்து வைக்கணும். காலம்பரம் எப்படி எடுத்து வைக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பத்திரமா எடுத்து ஒரு போட்டு இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு காலம்பரை வெறும் வயிற்றில் கோழிங்க இருக்கிறப்ப அதுங்க சாப்பிட்றதுக்கு வைக்கணும். இந்த மாதிரி தட்டில் தனித்தனி தட்டில் இந்த மாதிரி வைக்கிறதுனால என்னன்னா கோழிங்க அங்கங்கே தனித்தனியாக நின்று சாப்பிடும். ஏகத்துக்கு நம்ம இறைச்சோம்னா அது வீணாக போகும், வேஸ்டேஜ் நிறைய ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி தட்டாக நான் வைக்கிறது, தட்டு இல்லை கல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு அது மேலே வைக்கலாம். நான் இந்த மாதிரி கட்டில் தான் போட்டு வைக்கிறேன். நான் வைக்கிறது பழக்கம் இப்படி தான். பாருங்கள், இந்த கோழிங்க திறந்து விட்டாச்சு, எல்லாம் வந்து சாப்பிடுது. பாருங்கள் எப்படி சாப்பிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏன் செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் கோழிங்களுக்கு நோய் வரும். அந்த நோய் தாக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.